நான் தான். நீங்க தான் கிளவுட் கிச்சன் வச்சு நடத்துறதா? ஆர்டர் கொடுத்தா ஒழுங்கா டைம் டெலிவரி பண்ண மாட்டீங்களா? ஏய் யாரா நீ? எங்க வீட்டுக்கே வந்து எங்க வீட்டு பொம்பளைங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க? நேரத்துக்கு ஃபுட் டெலிவரி பண்ணா நான் ஏன் வந்து கத்த போறேன்? ஏய் என்னடா உளற? அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவும் கிடையாது. என்ன காசு வாங்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணாம ஏமாத்துறீங்களா? ஐயோ தம்பி தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பேசிக்கலாம். என்ன விஷயம் சொல்லு. சார், இவங்களோட கிளவுட் கிச்சன்ல என் டீமுக்கு மதிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்திருந்தேன். லஞ்ச் பிரேக் ஆரம்பிச்சு அங்க எல்லாரும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சாப்பாடு டெலிவரி கொடுக்கல சார். என்னம்மா இவர் சொல்றது உண்மையாமா? ஏண்டி அவன் சொல்றது உண்மையா? என்ன தாண்டி கேட்கிறேன், அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ எனக்கு தெரியாம இந்த வீட்டுல திருட்டுத்தனமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய் ஜெயந்தி சொல்லுடி, நீ இதுக்கு உடந்தையா? அண்ணா இவெல்லாம் கூட்டு கலவனைங்க தான். நமக்கு தெரியாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா விடக்கூடாதுண்ணே. ஏய் என்ன பாரு பாருடி, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்திருப்பீங்க. நிறுத்துப்பா. என்ன கிருபா அதெல்லாம்? இப்ப இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்படி எல்லாரும் முன்னாடி கை வாங்கிட்டு இருக்க? இவ்வளவு ருசியா சமைக்கிறவங்க கிளவுட் கிச்சன் நடத்தினா என்ன தப்பு? இல்ல தலைவரே, உங்களுக்கு இவங்கள பத்தி தெரியாது. இங்க பாரு கிருபா, நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் ஓட்டு தான் ஃபர்ஸ்ட். இப்ப உன் வீட்டு பொம்பளைங்க சமைச்சு கொடுக்கறதுல உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க இந்த பொம்பளைங்க அவங்க கட்டுப்பாட்டை மீறி போயிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. சித்ரா சித்ரா இங்க பாரு, என் மாமா உங்க அப்பா அவரு கையால எனக்கு கொடுத்த பணம். அம்மா, அங்க எல்லாரும் இருந்ததுனாலதான் அப்பா உன்கிட்ட காசு கொடுத்தாரு. இதுக்கு ஏமா நீ கண் கலங்குற? கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல இப்பதான் நான் முதல் தடவையா என் புருஷன் கையால நான் பணம் வாங்குறேன். அப்போ இது எனக்கு ஸ்பெஷல் இல்லையா? ஒரு குடும்ப தலைவிக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? ஆனா எனக்கு இந்த கௌரவம் கிடைக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. 10 ரூபாய் வாங்கணும்னா கூட அந்த மனுஷன் முன்னாடி ஏதோ குற்றவாளி மாதிரி போய் நிக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவரே பணத்தை எடுத்து என் கையில கொடுத்திருக்காரு. அக்கா, அவர் கையில இருந்து காசு வாங்குறது முக்கியம் இல்லக்கா. இன்னைக்கு தலைவர் முன்னாடி அவர் மானத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் அவர் இந்த பணத்தையே கொடுத்திருக்காரு. இதை விட உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? நமக்கு தேவையான காசை நாமளே உழைச்சு சம்பாதிச்சு செலவு பண்றோம் பாத்தீங்களா? அதுதான்க்கா உண்மையான சந்தோஷம். ஆமாமா, அக்கா சொல்றதும் சரிதான். இன்னைக்கு அப்பா தலைவர் இருந்ததுனாலதான் காசு கொடுத்தாரு. அவர் இல்லாதப்போ பழைய மாதிரி நம்ம காசு வாங்குறதுக்கு அவர் முன்னாடி போய் தான் நிக்கணும். அதுக்கு பதிலா இந்து அக்கா சொல்ற மாதிரி நாமளே சம்பாதிச்சுட்டா
சரியா சொன்ன சித்ரா. ஒரு பொண்ண ஏன் சம்பாதிச்சு சொந்த கால நிக்கணும்னு சொல்றாங்கன்னா, பணம்ங்கிறது வெறும் ஒரு பேப்பர் மட்டும் இல்ல, அது நம்மளோட சுய மரியாதை. நம்ம ஆயுசுக்கும் இப்படி புருஷன் கிட்ட பணத்துக்காக கையை கட்டி இருந்தோம்னா நாம அவங்களுக்கு எப்பவுமே அடிமையா தான் இருப்போம். அதுவும் இல்லாம அவங்க நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் இதுதான் விதின்னு அவங்களுக்கு சமைச்சு போட்டு அவங்க சொல்றத கேட்டு அடங்கி போய்கிட்டே இருப்போம். இந்த நிலைமை மாறணும்னா பொம்பளைங்க நாமளும் சுயமா சம்பாதிக்கிறது தான் ஒரே வழி. என்னது காலையிலிருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி இவ சொன்ன எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தாச்சு. இருந்தும் இங்க வந்ததுக்கு அப்புறமும் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. என்ன பண்றது?